அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிறைய குரல் தெளிவா இருக்கா? பேதமை என்பது யாதென வினவின் போதிய இவற்றை உணராது மயங்கி ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோ கொம்புண்டென தெளிவதுதான் பேதமை என்று மணிமேகலை பாடலில் கவிஞர் கூறியுள்ளார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத மறந்து கண்ணால பாக்குறதுதான் உண்மை அப்படின்றத நம்பிட்டு இருக்கிறதா உண்மையான பேதமை. நம்ம கத்துக்காம இருக்கிறதோ, நமக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறதோ பேதமை இல்ல. நம்ம படிச்சதையும் மறந்து ஒருவேளை இதுதான் உண்மையோ அப்படின்னு ஒரு பொருள் நம்பிட்டு இருக்கோல, அதுதான் பேதமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட நம்ம தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். இன்னைக்கு வினா நேரத்துல அழகு 1ல இருக்கிற சொல் அப்படின்ற தலைப்புல இருந்து வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாடப்பிரிவு போட்டுருக்கோம். வினாக்களை தொடங்கலாமா? அதுல வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயர் சொல் அறிதல், இந்த தலைப்புகள் இருக்கும். இது இல்லாம அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்து பிழை, ஒற்று பிழை அறிதல், 2 வினைச்சொற்களுக்கு இடையான வேறுபாடுகள், இந்த தலைப்புகள்லாம் அழகு 1ல இருக்கிற சொல் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கூட்டு வந்திருக்காங்க. அயற்சொல்ல இருந்து வினாக்கள் கேட்டலாம். முதல் வினா ஐஸ்வர்யாக்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிவு. நிருபர். அலுவலர் மேம். நிருபர். செய்தியாளரா மேம்? அவ்வளவுதான். நம்ம இந்த பத்திரிகை நிபுணர் அப்படிலாம் படிப்போம்ல, அந்த நிருபர் அப்படின்னா செய்தியாளர். நிருபர்னா செய்தியாளர். ரக்ஷனாக்கு விமர்சனம். விமர்சனம்ன்றது பிறமொழி சொல், அதுக்கு தமிழ் சொல் என்ன? விமர்சனம். ஆப்ஷன் சொல்லுங்க மேம். சரி, வேற யார் சொல்றா? அனிதாக்கா. விமர்சனம் என்பதற்கான தமிழ் சொல். ஆப்ஷன் சொல்லுங்க மேம். ஆப்ஷன் கொடுக்கவா? எஸ் மேம். விமர்சனம்னா ஆய்வு, கருத்துரு, திறனாய்வு, இந்த 3ல சொல்லுங்க. கருத்துரு. விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு. இந்த ஆங்கில சொல்லுக்குதான் கருத்துரு அப்படின்ற தமிழ் வார்த்தை படிச்சுட்டு இருக்கோம். திறனாய்வு, அதாவது விமர்சனம் அப்படின்ற சொல்லுக்கு திறனாய்வு அப்படின்றதான் தமிழ் சொல். சரிங்களா? ஓகே. ராதா காக்குரிய கேள்வி தான். வசூல். வசூல்ன்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ராதாக்கா. சரி, நான் பொதுவா கேட்கிறேன், சொல்றீங்களா? யார் வேணா சொல்லலாம். வசூல். பிணைத்தொகை மேம். செலுத்துகை. வசூல் பண்றனா இப்ப இருந்து தண்டல், ஜாமீன். அதான் மேம் பிணைத்தொகை. ஜாமீனா பிணை. உத்தேசம். உத்தேசம். உத்தேசம்.
நான் உங்களுக்கு நோட்ஸ்ல இருந்து தான் கேக்குறேன், வேற எதுல இருந்து கூட கேட்கல. உத்தேசம், கருதுகை, சரிங்களா? ஆச்சரியம், வியப்பு, வியப்பு. தீர்மானம், முடிவு, மாதம், திங்கள், திங்கள், திங்கள். கமலம், தாமரை, மலர், தாமரை. விடம், விடம். நஞ்சு, அச்சன், அச்சன். தை, அப்பா, தந்தை. விஞ்ஞானம், அறிவியல், அறிவியல். பரீட்சை, தேர்வு, ம்? தேர்வு மேம். தேர்வு, தேர்வு. ஆரம்பம், தொடக்கம், தொடக்கம், தொடக்கம். சதம், சதம். 100, அபாயம், இடர், ருசி, இடர், என்னங்க? இப்ப சொல்லுங்க. வாடகை, குடிக்கூலி, குடிக்கூலி, குடிக்கூலி. நிச்சயம், உறுதி, உறுதி, உறுதி. வித்தியாசம், வேறுபாடு, வேறுபாடு. பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, கடவுச்சீட்டு, விசா, நுழைவுச் செய்து, சீட்டு, நுழைவு, பத்திரிகை, இதெல்லாம் மேம். செய்தி, நிரு செய்தி, இதழ் இதழாம் இல்லைன்னா ma'am. இதழ் இல்லைன்னா செய்தித்தாள், ரெண்டுமே வரும். சரித்தரம், சரித்திரம், வரலாறு, வரலாறு, வரலாறு. யுகம், காலம், 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 நூறாண்டு காலம், சமீபம், அண்மை, அண்மை. தருணம், சமயம், தக்க சமயம், தருணம்னா ஏற்ற சமயம், அந்த மாதிரி. தக்க சமயம், ஞாபகம், நினைவு, நினைவு. ஜீவனம், ஜீவனம். பிழைப்பு, பிழைப்பு, ஜீவனம்னா பிழைப்பு. சம்பளம், ஊதியம், ஊதியம். சர்க்கார், அரசு, சர்க்கார், அரசு. அரசளவு, சன்மார்க்கம், நெறி, ஆன்மீக நெறி. வித்துவ பால சபை, புலமை சிறுவர் மன்றம், புலமை சிறுவர் மன்றம். அனுமதி, செய்து. உபயம், திருப்பணியாளர் நன்கொடை. ஓகே. உஷார், உஷார். விழிப்பு, விழிப்பு. யதார்த்தம், இயல்பு, கிரீடம், மணிமுடி, மணிமுடி, மணிமுடி. மணிமொழி, இப்ப நான் ஒரு 4 சொல்றேன், அதுல எது பிறமொழி சொல் இல்லைன்னு சொல்லுங்க, சரிங்களா? பிறமொழி சொல் இல்லைன்னா இப்ப தமிழ் சொல் எதுன்னு சொல்லணும், சரிங்களா? நிர்வாகி,
நிறம், வர்ணித்து, சரிங்களா? கர்மம், பிறமொழி நிறம் சொல் அல்லாத சொல் எது? நிறம். அப்ப பிறமொழி சொல் என்னவா இருக்கும்? வண்ணம், வர்ணம். வர்ணம் தான் பிறமொழி சொல். இப்ப நிர்வாகி அப்படின்றது ஒரு பிறமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் அலுவலர். பொறுப்பாளர். ஓகே மேம். கர்மம். கர்மமுடைய தமிழ் சொல் வினை பயன். வினை பயன். வர்ணித்து. வர்ணித்துன்னா இந்த புனை வரை சொல்லணும், புனைவோம்ல அந்த இதை சொல்லியிருப்பாங்க. ஓகே. வர்ணம். வண்ணம், வர்ணம்னா நிறம். அடுத்து சர்ப்பம், பாம்பு, பட்சி, பறவை, அபிஷேகம், நீராட்டு. உடம்புக்கு, நீராட்டு, திருமுழுக்கு இல்லைன்னா நீராட்டு. திருமுழுக்கு இல்லைன்னா நீராட்டு. இது கும்பாபிஷேகம்னா ரெண்டு கும்பம். கும்பம்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா குடம்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுழுக்குன்னு வந்துச்சுன்னா நீராட்டுதல். அபிஷேகம் இருந்துச்சுன்னா திருமுழுக்கு அல்லது நீராட்டுதல் வரும். கும்பாபிஷேகம் வந்துச்சுன்னா குடமுழுக்கு. கண் திருஷ்டி, பார்வை, கண்ணேறு. அந்தஸ்து, அந்தஸ்து. தகுதி நிலை. தகுதி நிலை. இருதயம், நெஞ்சகம். 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 ஐதீகம். உலக வழக்கு. ஐதீகம் உலக வழக்கு. ஆஸ்தி, சொத்து. சொத்து. ரிக்ஷா, மிதிவண்டி. சரி, ஓகே. பஜார். பஜார் கடை மேம். கடை வீதி. அலமாரி. அலமாரினா பேலை மேம். அடுக்கு மாடம். அலமாரினா அடுக்கு மாடம். சரிங்களா? நிருபர்கள். ஏற்கனவே வந்தோடனே முதல் கேள்விதான் கேட்டோம். நிருபர்கள். செய்தியாளர்கள். நிபுணர்கள் வந்துருச்சுன்னா, நிபுணர் வந்துச்சுன்னா வல்லுநர்கள், விநியோகஸ்தர்கள். வணிகர்கள், சேர்ப்பனையர்கள். சேர்ப்பனை, சேர்ப்பனையார், சேர்ப்பனையாளர். விநியோகஸ்தர்னா சேர்ப்பனையாளர். சரிங்களா? அசலம். இவ்வளவு நேரம் பார்த்தா புக்ல இருந்து இப்ப கொஞ்சம் மட்டும் வெளியே கேக்குறேன். அசலம். மலை. சலம்னா என்ன பார்த்திருக்கோம்? விருதாச்சலம் இந்த பேர்ல சலம்னா மலை பார்த்தோமா? இப்ப மலை இன்னொரு பொருள் உறுப்புன்னு சொல்றாங்க. அமிசம். அமிசம் கூறுபாடு. கூறுபாடு. அமிசம்னா கூறுபாடு. ஆசுயை. ஆசுயை பெய்கிற மலையா மேம்? இல்லக்கா, ஹில்ஸ், மவுண்டைன். மவுண்டைன். ஓகே. ஆசுயை அசூயை. ஆப்ஷன் கொடுங்க மேம். புரியல? ஆப்ஷன் கொடுங்க மேம். ஆப்ஷனா? அசூயைனா ஆச்சரியம், விழிப்பு, பொறாமை, பொறுமை. அசூயைனா பொறாமை. பொறாமை. அசூயைனா பொறாமை. சாதம் இதெல்லாம் போட்டுருவோம்.
சோறு மேம். சோறு. சதம். நூறு. தர்க்கம். அழிவா மேம். தர்க்கம். தர்க்கம்னா விவாதம் பண்றது. சகஜம். சகஜம். இயல்பு. சகலம். எல்லாம். கொஞ்சம் மெதுவா மைக்கான்மெண்ட் அப்புறம் பேசுங்க. நீங்க பேசுற கடைசி வார்த்தை மட்டும் தான் கேக்குது. தொடக்கத்துல என்ன எழுத்து என்ன உச்சரிக்கிறீங்க ஒண்ணும் கேட்க மாட்டேது. மைக்கான்மெண்ட் பொறுமையா பேசுங்க. எல்லாம். ஓகேடா. நமஸ்காரம். வணக்கம். தினசரி. தினசரி. நாள்தோறும். திகில். திகில். அச்சம். திகில்னா அச்சமா? திகில்னா அதிர்ச்சி. அதிர்ச்சி. ஓகே மேம். ஸ்தானம். ஸ்தானம். இடம். இடம். ஸ்தாபனம். ஸ்தானம்னா இடம். ஸ்தாபனம். நிறுவனம். நிறுவனம். சௌந்தரியம். அழகு. பேரழகு. சௌந்தரியம்னா பேரழகுன்னு சொல்றாங்க. விரதம் தமிழ் சொல்லா நோன்பு தமிழ் சொல்லா? விரதம் மேம். நோன்பு. நோன்பு தான் தமிழ் சொல். நோன்புன்றதான் தமிழ் சொல். சரிங்களா? ரதம். விரதம்னா அதுக்கு தமிழ் சொல் வந்து நோன்புக்கு. அப்ப நம்ம விரதம் இருக்கிறோம்ல, அந்த விரதம்ன்றதே வேற்று மொழி சொல் தான். அதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா நோன்பு சரியான சொல். பாதம் தமிழ் சொல்லா அடி தமிழ் சொல்லா? அடி. அடிதான் தமிழ் சொல். பிரியமா விருப்பமா? விருப்பம். ஓகே. ரதம் தேர் எது தமிழ் சொல்? அவ்வளவுதான். உள்ளம் மனசு எது தமிழ் சொல்? மனசு. உள்ளம் தான் தமிழ் சொல். மலர் பூ எது தமிழ் சொல்? பூ. மலர் வந்து பிறமொழி சொல். ரெண்டுமே தமிழ் சொல் தான். புஷ்பம் தான் பிறமொழி சொல். சரிங்களா? நான் ஒரு தொடர் சொல்றேன், அதுல இருக்க பிறமொழி சொல் மட்டும் கண்டுபிடிங்க. யாருக்கு வினா அப்படின்னா ஹேமாக்காக்கு. ஹேமாக்கா இருக்கீங்களாக்கா? இருக்கேன் மேம். நான் தொடர் ஃபுல்லா சொல்லிடுறேன். மேம் இந்த மனசு உள்ளம் சொன்னீங்களா மேம், அது எது மேம் தமிழ் சொல் சொன்னீங்க? உள்ளம். உள்ளம். ஓகே மேம். ஹேமாக்காக்குரிய கேள்வி. குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாக பைசல் செய்யப்பட்டது. சொல்லுங்கக்கா, தமிழாக்கம் செய்ய சொல்லுங்க. குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு எளிமையாக முடிக்கப்பட்டதா மேம்? சுமூகமாக. பைசலுக்கு என்ன தமிழ் வார்த்தைக்கா? பைசல். வழக்குனா என்ன கிடைக்கும்? முடிக்கப்பட்டதா மேம்? தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஓகே. அடுத்து யார் வரா? ஜெயந்தி அக்கா கேள்வி கேட்கலாமா? ஜோதிகா இருக்கீங்களா? ஜோதிகாக்குரிய கொஸ்டின். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இது எப்படி சொல்லுவோம்? விழுந்தவனை வாழ்த்தினேன். அவ்வளவுதான்.
வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். ஷர்மிளாக்கா, உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன்க்கா. சொல்லுங்க மேம். சான்றோர் கூறும் உபதேசங்களை தம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. சான்றோர் கூறும் அறிவுரைகள் வாழ்க்கைக்கு என்ன மேம் சொன்னீங்க? ஏற்றமளிப்பவை. உயர்வு தருபவையா மேம்? இது உபதேசம் மட்டும்தான்க்கா அறிவுரை. ஏற்றம்ன்றது ஏற்றமே அந்த வார்த்தையதாக்கா. ஓகே. மஞ்சுளாக்கா, அக்கா உங்களுக்குக்கா. நான் எழுதுவதற்கு காகிதங்களை பயன்படுத்துகிறோம். நாம் எழுதுவதற்கு காகிதங்களை பயன்படுத்துகிறோம். தமிழ் படுத்துங்கக்கா. இந்த காகிதம்ன்ற பேருக்கு தமிழ்ல வேற என்ன சொல்றது? கடிதம். கடிதம் இல்லக்கா, காகிதம். காகிதம் தமிழ் தானே மேம்? அதுவே தமிழ் இல்லக்கா. தெரியல மேம். வேற என்ன மேம்? நாம் எழுதுவதற்கு தாள்களை பயன்படுத்துகிறோம். தாள்கா. ஓகே. அடுத்து, பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது. யார் சொல்றா? பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா. பணம் திருப்பி வழங்கப்பட்டது. பயணி பயணத்தை ரத்து செய்தவுடன் பணம் திருப்பி வழங்கப்பட்டது. அவ்வளவுதான். இல்லைன்னா திருப்பி கொடுக்கப்பட்டது. பட்டுவாடாக்கு என்னது மேம்? பட்டுவாடாக்கு வந்து திருப்பி கொடுக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே மேம். சரி, எதிர்ச்சொல் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். புரவலர் என்பதன் எதிர்ச்சொல் இரவலர். ஓர்பு என்பதன் எதிர்ச்சொல். எல்லாமே எதிர்ச்சொல் தான். ஓர்பு. நினைத்து, நினைக்காமை, ஆராய்ந்து, ஆராயாமை. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நினைக்காமை மேம். ஓர்ப்புனா நினைத்துன்னு அர்த்தம். ஆப்போசிட் நினைக்காமை. ஓர்ந்துனாதான் நினைத்துன்னு அர்த்தம். ஓர்ப்புனா ஆராய்ந்து, ஆப்போசிட் வந்து ஆராயாமை. சரிங்களா? ஓர்ந்துனாதான் நினைத்து, நான் கேட்டது ஓர்ப்பு. முற்ற. முற்ற எதிர்ச்சொல் தருக. முற்ற. முழுவதும் இல்லாமல். ஓகே. நம்ம புக்ல வந்து இதுக்கு இந்த தேவாரமா அந்த பாடத்துல இருந்து கொடுத்திருப்பாங்கல்ல. தேவாரம் இல்ல, இந்த யானை லெசன்ல ஒரு பாடம் வரும்ல, தண்ணியில இருந்து. தேவாரம் தானா? திருக்கேதாரம். திருக்கேதாரம். அந்த லெசன்ல முற்றன்ற ஒரு பொருள் கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா மேம். முழுவதும். ஒளிர. அதுக்கு எதிர்ச்சொல் ஒளிராத. அவ்வளவுதான். புறவலர்னா இரவலர்க்கா. எதிர்ச்சொல் வந்து இரவலர். உம்பர் எதிர்ச்சொல் அறிக. உம்பர் கீழே. உம்பர்னா மேலே. எதிர்ச்சொல் வந்து கீழே.
இம்மை எல்லாருமே சொல்லலாம். எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. அருமை மறுமை இம்மைனா மறுமை. ஈன்றல் ஈன்றல் பறித்தல் கருதலா மேம்? பறித்தல் மேம். பெறுதல். ஈன்றல்னா என்னன்னு சொல்லுங்க. பெறுதல் சொல்லலாம் மேம், இல்லாட்டி பறித்தல் சொல்லலாம் மேம். பெறுதல் தான் சொல்லு. ஈன்றல்னா என்ன, நம்மளா குடுக்குறது. அப்ப அது மாதிரி அவங்களா வாங்குறதா இருக்கணும். புடுங்கிட்டு போனதா இருக்கக்கூடாது. ஈன்றல்னா பெறுதல். சரி வச்சுக்கோங்க, பறித்தல்னாலும் சரிதான். கூணல் கூணல் நிமிர்ந்து நிமிர்ந்து. ஓகே. அவள் வகர லகரம் அவள். மேடு மேடு மேடுதான் மேடுதான். ஓர்ந்து. இப்ப சொல்லுங்க, ஓர்ந்து. நினைக்காமை நினைக்காமை நினைக்காமை. உய்முறை உய்முறை. வாழும் வழி இல்லாமல் ஓகே. வேவை வெந்தாமல் வேகாமல் வேகாமல். மாளாத மீறும் முடியும் மேம். தீரும். அப்படின்னா மாளாதுன்னா முடியாம போயிட்டே இருக்கீங்க, தீரும்னு ஒரு பொருள். ஆரி ஆரி அருமை இல்லாத அருமை இல்லாத எல்லாம் சிறுமை. உவமணி மணமலர் இல்லாமை மனமற்ற மலர். எல்லாத்துக்கும் முன்னாடி இல்லாமைன்னு சேர்த்துக்கிட்டா அப்படி சேர்த்துக்க கூடாது. மணமலர் அப்படின்னா மனம் இல்லாத மலர், அந்த மாதிரி சொல்லணும். மனமற்ற மலர். புரைதப புரைதப குற்றம் குற்றம். புரைதபன என்ன பொருள்? குற்றமற்ற குற்றமற்ற. புரைனா குற்றம். அந்த தபன்ற வார்த்தை என்ன பண்ணும்? குற்றமற்றன்ற பொருள் தரும். நம்ம எதிர்ச்சொல் கேட்கறதுனால குற்றம்னே சொல்லிடணும். ஓகேவா? தாட்கு முயற்சி செய்யாமை முயற்சியின்மை. மாக்கடல் சிறிய கடல் சிறிய கடல் சிறிய கடல். கொடியானர் கொடியனார். அப்ப கொடியனார்னா யாரு? பொருள் கேக்குறேன். கொடியனார்னா பெண்கள். நற்றவம் நற்றவம். சிறுதவம் சிறுதவம். வெறியி அஞ்சாமை அச்சமின்றி. சில்காற்று வெப்பக்காற்று வெப்பக்காற்றுலாம் புயல்னு சொல்லியிருக்காங்க. பொலிக்கும் பொலிக்கும் பொதுலகரம். பொலிக்கும் ஒலிக்காதவா? உரிக்காத. பொலிக்கும்னா யானை வந்து இந்த பாடல குறுந்தொகை பாடல படிச்சிருக்கோமா? பாமரத்தோட பட்டைய உரிக்கும்னு. அப்ப உரிக்காமை. நல்கள் வழங்காமை. வேலம் வேலம் சிறப்பு லகரம். வேலம். பிடி பிடி பிடி. சீத்தையர் அறிவானவர் மேலானவர். சீத்தையர்னா கீழானவர். அப்ப எதிர்ச்சொல் வந்து மேலானவர். தமர் தமர். அய்யலார் தான் மேம் வரும். தமர்னா முத யாரு? உறவினர். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகைவர் சொல்லலாம், இல்ல அயலவர் கூட சொல்லலாம். அயலாரும் சொல்லலாம், பகைவரும் சொல்லலாம். ஓகே. முடுகினன் எதிர்ச்சொல். முடுகினன் செலுத்தாமை. புரியல, என்ன சொல்றீங்க? ஆளுக்கு ஒண்ணு கேக்குது. மீனிங் வந்துட்டு விரைந்து வெளியேறுதல் தானே மேம்? முடுக்கினன்னா மீனிங் வந்துட்டு விரைந்து வெளியேறுதல் தானே? வெளியேறுதல். விரைந்து வெளியேறுதல். அப்ப ஆப்போசிட் எப்படி மேம் வரும்? ஆப்ஷன் கொடுக்கவா?
செலுத்தினான், நிறுத்தினான், வளைத்தான், முறித்தான். நிறுத்தினான். நிறுத்தினான். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா. முடுக்கினானுக்கு எதிர்ச்சொல் வந்து நிறுத்தினான். இடும்பை, இன்பம் இன்பம் துவா, துவா, நுகரும். ஓய்ந்த. துவானா ஓயாத. அப்ப ஓய்ந்த. துவானா நுகராத வரும்ல மேம். துவானா நுகராத, அதற்கு எதிர்ச்சொல் வந்து நுகருதல். துவானா ஓயாதன்னு படிச்சிருக்கோமா? துவானா நுகரும்னு அந்த பொருள் படிச்சிருந்திருப்போம். அதுக்கு எதிர்ச்சொல் நுகராத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஒப்புரவு. உதவி செய்யாமை உதவி செய்யாமை. செற்றம், செற்றம், சினமற்றவளாக. சினம் சினம் இல்லாமல் சினம் இல்லாமல் சரி மகிழ்ச்சி. ஓகே. துஞ்சினவர், வணங்காதவர். துஞ்சியவனா வணங்கியவர். அப்ப வணங்காதவர். துஞ்சினவனா வயங்கியவனா? துஞ்சினவர்னா உறங்கியவர். உறங்கியவரா? அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் இன்ஜினியர் அப்படின்னா என்னதுன்னா தூங்குறது, உறங்குதல். விழித்தல் விழித்தல். அப்புறம் இறந்து போறாங்களா, அதுக்கு என்னதுமா? அந்த பொருளும் ஒருக்கா, துஞ்சினாரும் ஒருக்கா. ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கலாம். ஊக்கம், ஊக்கத்தோட எதிர்ச்சொல் சோர்வு. செங்கோல், கொடுங்கோல் செங்கோல், கொடுங்கோல். ஒருத்தார், ஒருத்தாருக்கு ஒரு நாளில் இன்னும் படிச்சிருக்கோமா? ஒருத்தார் படிச்சோம் மேம். ஆப்போசிட் பொறுத்தார். பொருத்தம். ஓகே. பொறுத்தவர். நலந்தலை உலகம், சிறிய உலகம். சிறிய உலகம். சிறிய உலகம் சிறிய உலகம் சிறிய உலகம். சிறிய உலகம். புல், வகரலகரத்துல இருக்க புல். மேலான. புல்னா பறவை மேம். மேல. ரக்ஷனா நீங்க சொன்னீங்களே துவா அப்படின்றதுக்கு என்ன பொருள் சொன்னீங்க? துவா நுகராத அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நுகராதன்னு சொன்னீங்க, வேற சொன்னீங்க. மீளாதன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல மீளாதான் கருமையும் இருக்குல்ல. துவா. துவா கூட எதிர்ச்சொல் என்னன்னு சர்ச் பண்ணுங்க. சின்ன துவா நான் செக் பண்ணி சொல்றேன், அது இருக்கட்டும். அழுக்காறு உடையான், எதிர்ச்சொல் அழுக்காறு உடையான். பொறாமை இல்லாதவன். அவ்வளவுதான், பொறாமை இல்லாதவன். அனித்து, தொலைவில். அனித்துனா அருகில், அப்ப எதிர்ச்சொல் தொலைவில். அரும்புதல், மலர்தல். எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கூம்பல். கூம்புதல். கூம்பல் மேம். இல்லைன்னா மெலிதல்னு கொடுத்திருக்காங்க. மெலிதல் ஆப்ஷன் பாருங்களேன். மயங்குதல், ஓடுதல், மெலிதல், வீதல். மெலிதல். கேண்மை, கேண்மை. பகை. பகை. தன்மை, மூணு சொல்லி தன்மை. வெப்பம். வெம்மை. பரிந்து, விரும்பாமை. விரும்பாத. பரிந்துனா வெறுத்து.
வெறுத்து. கைக்கிளை. பெருங்கிளை. இந்த திணைகள்ல வர்றதா மேம்? கைக்கிளை, கைக்கிளை, பெருங்கிளை. நல்லா கேட்டுக்கீங்க. எப்படி பெருந்திணையா மேம்? கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்து அதுல இருந்து ஒரு சொல் எடுத்து அந்த அடிக்கோடிட்ட சொல்லுக்கு எதிர்ச்சொல் காண்க அந்த மாதிரிதான் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. ஊரு. ஊரு. தீங்கு. ஊருனா தீங்கு. அப்ப எதிர்ச்சொல் தீங்கில்லாத, நன்மை. 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 அவ்வளவுதான். சுரம். சுரம். சின்னரா சுரம். சுரம்னா சுரம்னா நீர்நிலை பாட்டா வரும். மேம்? பாலை நிலத்து சுரமும் சுரம் சார்ந்த நிலம் சொல்லுவோமா அந்த சுரம். எஸ் மேம். அப்ப நீர்ப்பாங்கான நிலம். அவ்வளவுதான். சுரம்னா அறநெறி. meaning என்ன மேம்? சுரம்னா பாலை நிலத்தை குறிக்கிறாங்க இங்க. பாலை நிலம். சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் சொல்லுவோமா. சுரம்னா மணல், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மேம். ஓகே சொல்லுங்க. வாழிய. வாழாத. ஒளிகன்னு சொல்லுவாங்க. நொய்மை. பொய்மை. நொய்மை. பொய்மை மேம். நொய்மைனா வறுமை தானே மேம்? ஓ, நொய்மையா? நொய்மை அப்படின்னா வலிமையோ. நோய்மைனா நோஞ்சு போய் இந்த உடம்பு சரியில்லாம இருப்பாங்களா அது. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் அப்ப சின்மை. திண்மை. திண்மை. மலர்தல். மலர்தலுக்கு எதிர்ச்சொல் கூம்புதல், மெலிதல். கூம்புதல், மெலிதல். கூம்புதல், மெலிதல். இங்க பாத்தீங்கன்னா கூம்புதல் கொடுத்திருப்பாங்க. விரிதல், மோதல், நடத்தல், கூம்புதல்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப கூம்புதல். ப்ரீவியஸ் கொஸ்டினே இது வரைக்கும் இப்படிதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ் மேம். ஊக்கம். சோர்வு. இதான் இப்ப பார்த்தோமோ. சோர்வு மேம். சரி ஓகே. இந்த ஒற்றுப்பிழை அறிதல், அந்த வினைச்சொல் அதெல்லாம் பாத்துருவோம். இரண்டு வினைச்சொற்களுக்கு இடையான வேறுபாடு சொல்லுங்க. உரி, உரி. சின்ன நகரம், பெரிய நகரம். தோல் உரிக்கிறது மேம். செகண்ட் ஒரு தயிர் கட்டி தொங்குறது. பூக்கள் மேம். சின்ன ரகரம் உரின்றது இந்த தோல் உரிக்கிறது. பெரிய ரகரம் உரினா உரியில பானை எல்லாம் தொங்கும்ல அந்த உரி பானை, அந்த உரிய குறிப்பிட்டிருக்காங்க. பரிந்து, பறித்து. பரிந்து அப்படின்னா வணங்குதல் மேம். பறித்துனா ஒரு பொருளை பறிச்சுட்டு வருதுன்னு ஒருத்தொன்னது அபகரிச்சுட்டு வரும்ல அது. அருந்து, அருந்து. பெரிய ரகரம், சின்ன ரகரம். அருந்து, அருந்து. சின்ன ரகரம். சின்ன ரகரம்னா குடிக்கிறது மேம். சின்ன ரகரம்னா குடிக்கிறது. பெரிய ரகரம்னா இது அருந்து போதல். அருந்து போறது. அருந்து போயிரும்ல அது. சின்ன ரகரம்னா மது அருந்துதல். பெரிய ரகம்னா ஏதோ ஒண்ணு அருந்து கட்டாகிறது. அருந்து துண்டித்தல் அந்த பொருள் வந்துடும். மயங்கு, மயக்கு. மயங்கு, மயக்கு. மயங்குனா நம்ம மயங்குறது மேம். மயக்குறதுனா மற்றவங்க மயக்குறது மேம். அவ்வளவுதான். மயங்குனா மயங்கி போதல். மயக்குனா பிறரை மயக்க செய்தல். உருக்குதல், உருக்குதல். சின்ன ரகரம், பெரிய ரகரம். உருக்குதல். சின்ன ரகரம்னா பொருளை உருக்குறது. ஓகேக்கா. பெரிய ரகரம்னா
பெரிய ரகரம்னா சினத்தல், சினம் கோவப்படுறதுக்கு அந்த உறுத்தல்னு சொல்றாங்க. சினத்தல். அதே மாதிரி இருத்தல் சொல்லுங்க. பெரிய ரகரம் சின்ன ரகத்துல இருத்தல். பெரிய ரகரம் இருத்தல்னா மேம் இருக்க வைக்கிறது மேம். இன்னொரு இருத்தல்னா ஒண்ணு வடிகட்டுவோம்ல மேம், அது இருத்து வடிகட்டுவோம்னு சொல்லுவாங்கல்ல மேம். அவ்வளவுதான், வடிகட்டுறது. சூப்பர். விளக்கு விளக்கு. பொதுலகரம் வகரலகரம். பொதுலகரம் வகரலகரத்துல விளக்கு விளக்கு. இன்னொரு விளக்கு சண்டை போட்டுறக்க விளக்குறது மேம். விளக்குதல். அவ்வளவுதான். பொதுலகரம் வந்துச்சுன்னா இந்த குத்து விளக்கு எல்லாம் அதை குறிக்கும். வகரலகரம் வந்துச்சுன்னா விளக்கி விடுறது. இந்த பாத்திரம் விளக்குவோம்ல, அதுக்கு எது வரும்? அதுக்கு வகரலகரம். பாத்திரம் துலக்குதல். விரிவா பேசுவோம்ல, அதுக்கு பொதுலகரம். விரிவா சொல்லுங்க, அது சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க. பொதுலகரம். 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 ஓகே. பணித்து பணிந்து சொல்லிட்டீங்களோ? சிறிய சீரிய. இல்ல ரெண்டுமே சீரியதான். பெரிய ரகரம் சின்ன ரகரம். சீரிய மேம் சீரிய அப்படின்னா அந்த சின்ன ரகரம் அப்படின்னா சீரும் சிறப்பு மாறி. பெரிய சீரும் அப்படின்னா இது மேம் தீன்றது மேம். சீரும் சிறப்புமே அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு மேம். பெரிய இருந்துச்சுன்னா தீண்டுது மேம். பாம்பு தீண்டு மேம். பாம்பு சீரும். சின்ன ரகம் சீரியனா ஒரு சீரிய முறையில ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை குறிக்கும். பெரிய ரகம் சீரியனா அந்த பாம்பு சீரும்ல, அதை சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் அந்த லகர வேறுபாடு மாதிரிதான் வரும். முடிந்தால் முடித்தால். முடிந்தால்னா நம்ம இந்த முடிந்தால் இது செய்ய அப்படின்னு அந்த முடித்தோம். முடித்தால்னா இந்த வேலையை முடிச்சுட்டாங்க. அதனால முடிஞ்சா செய்யறது, முடிந்தால் செய்யறது, முடிந்தால். முடித்தால்னா செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த முடித்தால். தருதல் தருதல். சின்ன ரகம் பெரிய ரகம். ஒரு பொருளை தருதல். அப்ப பெரிய ரகம் தருதலுக்கு இருக கட்டுதல்னு ஒரு பொருள் இருக்கு தருதலுக்கு. சரிங்களா? இருக கட்டுதல். ஓகே மேம். இப்ப என்ன தலைப்புல இருந்து பார்த்தோம்? இது வினைகளின் வேறுபாடு. இரு வினைகளுக்கு இடையான வேறுபாடு பார்த்திருக்கோம். சரி, அடுத்து என்ன பார்க்கலாம்னா எழுத்து பிழை. பாருங்க, நான் சில கேள்விகளாவோ இல்ல விதிகளாவோ சொல்றேன், சரியா தவறா அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். வேய்ந்தனர். ஒரு 3 கூற்று சொல்றேன், அதுல எது சரின்னு சொல்லுங்க. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் தௌலீஸ்வர மனையை கட்டினார். சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுக்தியால் தௌலீஸ்வர மனையை கட்டினார். சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுக்தியை கொண்டுதான் தௌலீஸ்வர மனையை கட்டினார். 4வது, சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுக்திக்கு தௌலீஸ்வர மனை கட்டினார். எது சரி? சி. பி ஏன் தப்பு சொல்றீங்க?
இன்னொரு தடவை சொல்லுவோம். சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியால் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். வி ராமமூர்த்தி. சி இன்னொரு தடவை சொல்ற, அதையும் கேட்டுக்கோங்க சார். ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுக்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணை கட்டினார். ஆன்சர் வந்து சி. ஆனா ஏன் பி வராதுன்னு சொல்லுங்க. தெரியலையா? தெரியலாம். இது வந்து 2023 இப்ப நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஆனா பி ஏன் குடுக்கலன்னு தெரியல. நம்ம இதை வேணா செக் பண்ணுவோம் இந்த கொஸ்டினை. அடுத்த வினா கேட்கவா? சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காது தரைத்தளத்திலேயே தங்கினால் தப்பிப்பான். இது தவறான வாக்கியம். இத சரியா சொல்லுங்க. ஆப்ஷன் மேம். ஆப்ஷன் வேணுமா? இதுல இருந்து தப்பிப்பான் இருக்கா அக்கா? அதை மட்டும் மாத்தினா கூட போதும். தப்பிப்பான்னு தப்பித்தான்னு மாத்துறாங்க. சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலே தங்கியதால் தப்பித்தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது இறந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. இந்த பிழை திருத்தத்துல நீங்க என்னெல்லாம் பயன்படுத்தணும்னா, ஒருமை பன்மையில அந்த பிழையை திருத்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு வேறுபாடு பார்த்திருக்கணும், அது திருத்துற மாதிரி இருக்கும். மயங்கொழி பிழைகள் திருத்துற மாதிரி இருக்கும். வேற என்ன பிழை திருத்தம் இருக்கும்? சந்தி பிழைகள், அது எல்லாமே இந்த பிழை திருத்தத்துக்குள்ள வந்துடும். அதெல்லாம் உள்ளுக்குள்ள அடுத்தது உங்களுக்கு தனித்தனி தலைப்பா கொடுத்திருந்தாலும் இந்த பிழை திருத்தம் அப்படின்னும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரிதான் இருக்கும். சரி, அடுத்து சொல்லுங்க. ஒரு ஒரு 4 வார்த்தை சொல்றேன். இதுல மாறுபட்டது எதுன்னு சொல்லுங்க. நாடகம், கண்டு, கன்று, காற்று. சொல்லுங்க. நாடகம். ஏன்? வினைத்தொகை மேம். இது மட்டும் பெயர். ஏன்னா மேம் நாடகத்தை வந்து பிரிக்கலாம் மேம். நாடு குட்டலாகம்னு மீதி கண்டு காற்றுலாம் பிரிச்சாலும் பொருள் இல்லை மேம். வாங்க அடுத்த வினா பார்க்கலாம். அணில் பழம் சாப்பிட்டது. இந்த தொடர சரியா சொல்லுங்க. அணில் பழம் சாப்பிட்டது. புரியல. அணில் பழம் தின்றது. பழம் தின்றது. ஓகே. இப்ப நான் வேர் சொல்ல இருந்து நம்ம அதை மாத்தோம்ல, அதெல்லாம் பார்க்கலாம். நைந்தான் என்பதன் வேர் சொல். நைந்து. இது நம்ம எழுதின இப்ப 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே. நில் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கூறுக. மிக்க என்னும் வேர் சொல். மிக்க என்பதன் வேர் சொல் காண்க. மிகு. மிகு. மிக்க உடைய வேர் சொல் மிகு.
படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை தருக. படிப்பேன். படிப்பேன். இப்ப நம்ம போட்ட டெஸ்ட்ல கூட இருந்துச்சுல, படிப்பேன். எழுது என்னும் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. எழுதி. எழுதி வந்தான மாதிரி சொல்லணும்ல, அப்ப எழுதி. ஓகே. பாடு என்னும் சொல்லின் வினை எச்சம். பாடி. பாடி. ஓகே, அவ்வளவுதான். வாள் என்னும் சொல்லின் தொழிற்பெயர். வாள் பொதுலகரம், சரி சிறப்பு லகரம். வாள். வாழ்க்கை. வாழ்னா வாழ்க்கை. சரிங்களா? பிடி என்னும் சொல்லின் வினை எச்சம். பிடித்த. பிடித்து. பிடித்து. பொறு என்பதன் வினையாளனையும் பெயர். பொறுத்தவர். ஓடு என்னும் சொல்லின் தொழிற்பெயர். ஓடுதல். ஓடுதல். நட என்னும் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். நடக்காமை. நடவாமை. நடவாமை. பார் என்னும் சொல்லின் வினையாளனையும் பெயர். பார்த்தவர். பார்த்தவர். கான் என்னும் சொல்லின் தொழிற்பெயர். காண்டல். கண்டல். மேம் கண்டல் வருமா காணுதல் வருமா மேம்? வேர்ச்சொல் தானே கேக்குறேன். தொழிற்பெயர் கேட்டேன்னா காணல். 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 ஓகே மேம். கானுடைய தொழிற்பெயர் காணல். மலை என்னும் சொல்லின் வினை எச்சம். மலைனா இந்த வகரலகர மலை. மலைந்து. மலைந்து. இந்த மலைச்சு போறது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மலைந்து. மலையுடைய வினை எச்சம் மலைந்து. ஒருத்தல் என்பதுடைய வினையாளனையும் பெயர். ஒருத்தவன் அல்லது ஒருத்தார். ஒருத்தவர். ஒருத்தவர். உணருடைய வினையாளனையும் பெயர். உணர்ந்தான் அல்லது உணர்ந்தவர். உணர்ந்தார்னா என்ன வரும்? உணர்ந்தவர் தான் வரும் வினையாளனை பெயர். உணர்ந்தவர்னா வினையாளனை பெயர். அப்ப உணர்ந்தார்னா வினைமுற்று. வினைமுற்று ரெண்டுக்கு வேறுபாடு பார்த்து வச்சுக்கோங்க. உரை எதிர்மறை தொழிற்பெயர். உரையாமை. உரையாமை. சரி, இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஐயப்பன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இப்ப நான் கேட்டேன் மாதிரி வினையாளனை பெயர், எதிர்பெயர், தொழிற்பெயர், ஏதோ ஒண்ணு. இல்ல நீங்க அந்த வார்த்தையவே சொல்லிட்டு வேறு சொல் கூட கேட்கலாம். யாரு கேக்குறீங்க? ஐயப்பன் கிளாஸ்ல இருக்கீங்களா? கிளாஸ்ல இருக்கவங்களா மைக் ஆன் பண்ணுங்க பாப்போம். சரி, மஞ்சுளா அக்கா வந்து கேக்குறீங்களா அக்கா? சண்முகப்பிரியா அக்கா? ஹலோ, கேக்குதாக்கா? கேக்குதுங்க அக்கா. நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்களாக்கா? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கக்கா. ஓகே.
எதுல இருந்து? ஏதோ ஒரு வேர்ச்சொல் சொல்லிக்கா, அதுல ஆ நீங்க அந்த வினையாளனை பேரை வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்கன்றேன். ஓகே. இப்ப படி அது வேர் சொல் மேம். படித்த ஓகேக்கா. அப்படின்றது பேர் சொல். படித்த அதாவது படித்து இவங்க கிட்ட அப்படின்றது கேளுங்கக்கா. நான் சொல்லுவேன். சரி இருங்க, இதுல படித்தன்றது என்ன சொன்னீங்க? பேர் சொல்லா? கரெக்டா சொல்லுங்கக்கா. பேர் சொல்ல என்னது அது? படித்த வினை சொல். அது படித்தன்றது பெயர் எச்சம், பெயர் சொல் கிடையாது, பெயர் எச்சம். ஓகேவாக்கா? படித்த பையன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவ படித்த அப்படின்றது எச்சம் தான், பேர் சொல் சொல்லக்கூடாது, பெயர் எச்சம். பெயரெச்சம். படித்த மாணவன் பெயரெச்சம். எச்சம்னு சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லுன்னு சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லக்கூடாது, பேர் எச்சம்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஓகே சரி, கௌஷியக்கா ஒரு கொஸ்டின் கேளுங்கக்கா. வேமா நம்ம திருக்குறள் வேற பாக்கணும், கேளுங்கக்கா வேமா. கான். கான்க்கு என்ன வேணும்? வினையாளனையும் பேர். வினையாளனையும் பேர் யார்கிட்டக்கா கேக்குறீங்க? சொல்லுங்க. கண்டவர்க்கா கரெக்டாக்கா? வினையாளனின் பெயர் கானுக்கு. ஓகேவாக்கா? எனக்கு தெரியல மேம், அதை கேட்டுட்டு. சரி ஓகேக்கா. கண்டவர். தேங்க்யூ. அடுத்து ஷர்மி அக்கா, நீங்க ஒரு கேள்வி கேளுங்கக்கா. ஷர்மி அக்கா. கேக்குறீங்களாக்கா? நீங்க ஜோதிகாவுக்கு கேளுங்கக்கா. எதுல மேம் கேட்க? ஏதோ ஒரு வேர்ச்சொல் சொல்லி அதை உங்களுக்கு என்ன வேணும், தொழிற்பேர் வேணுமா அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்போம்லக்கா, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொன்னீங்கக்கா. மேம் அறியேன். அறியேன் வேர்ச்சொல். அரியனுடைய வேர்ச்சொல் சொல்லுங்க. ஜோதிகா. அரி. ஓகே. கௌஷியக்கா இருக்கீங்களா? ஓகேக்கா. கௌஷியக்கா நீங்க ஒரு கேள்வி கேளுங்கக்கா. நீங்க ஹேமாக்காக்கு கேளுங்கக்கா. பயின்றான் வேர்ச்சொல். பயில். சூப்பர். ஹேமாக்கா நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் கேளுங்க. அனிதாக்காக்கு கேளுங்கக்கா. பாதி பேர் கிளாஸ்ல இல்ல போல. இருக்கீங்களா இல்லையா? என்ன கேக்குறதுன்னு தெரியல மேம். நம்ம நோட்ஸ்ல இருந்தே கேட்கலாம்க்கா. மேம் நீங்களே கேளுங்க மேம். உங்களுக்கு யாருக்குக்கா கேட்க சொன்னேன்? யார் பேர் சொன்னேன்? அனிதாக்கா. அனிதாக்காக்கு சொன்னீங்க மேம். அவங்க அனிதாக்கா நீங்க நீங்க ஹேமாக்கா கேளுங்கக்கா. வென்றான் இதனுடைய வேர்ச்சொல் சொல்லுங்க. வென்றான். கரெக்டாக்கா? கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேம்.
நான் அனிதா கிட்ட கேக்குறேன்க்கா. கேள்வி கேட்டது அவங்க தானே? சரிதான் மேம். ஓகேக்கா. ஐஸ்வர்யா மேம் நீங்க கேளுங்க ஒரு கொஸ்டின். யாருக்கு யாருக்கு வேணா கேட்கவா மேம்? ஆதிலட்சுமி அக்கா கேக்குறேன் மேம். பொதுவா சரி கேளுங்க. மேம் சாதல் இதனுடைய வேர்ச்சொல். சாதல். சா. எஸ். சூப்பர். எஸ் மேம். சாதா மேம் இதோட வேர்ச்சொல். ஓகே. இறப்புக்கும் சாதா வேறு சொல்லா? என்னதுக்கா? இறப்போ ஏதோ ஒண்ணுக்கு அப்ப அதோட தொழில் பெயரு இறத்தலாமா, அதனால அதோட வேர் சொல்லு சா அப்படின்னு சொல்றாங்களே, அப்படியா மேம்? சா இரன்னு சொல்லலாம்லக்கா. இர. அப்ப இற தானே மேம் வரும்? இரதான்க்கா வரும். ஓகே ஒரு மேம். வேர் சொல்லுல இருந்து நம்ம பொருள்லாம் பார்க்க கூடாது. ஒரு வேர் சொல்லுல இருந்து அது என்னவா மாறணும்னு தான் மாத்தணும். இப்ப சான்ற வேர் சொல்ல இருந்து இறந்தான்ற சொல்ல எப்படி உருவாக்க முடியும்? முடியாதுல்ல. இரன்ற வேர் சொல்ல இருந்து தான் இறந்தான், இறந்து, அந்த மாதிரி இறத்தல், அந்த மாதிரி எல்லாமே மாத்த முடியும். சரிங்களாக்கா? இங்க நீங்க பொருளை மையப்படுத்த கூடாது. சாக்கும் செத்து போறதுக்கும் இறந்து போறதுக்கும் ஒரே பொருள் தானே, அப்படி யோசிக்காதீங்க. வேர் சொல்ல இருந்து சொல்ல உருவாக்கணும். சரிங்களா? ஓகே மேம். சரி வாங்க திருக்குறள் பார்க்கலாமா? படிச்சீங்களா முத? நட்பு ஆராய்தல் அதிகாரம் பார்ப்போம். நட்பு ஆராய்தல் அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம்? 41 மேம். என்னதுக்கா? 41 மேம். நட்பு ஆராய்தல் 75 79 நிறைய சொல்றீங்க. 90வது அதிகாரம் இல்லையா நட்பு ஆராய்தல்? தொண்ணூறு தான் நான் எழுதியிருக்கேன். செக் பண்ணுங்க ஒரு தடவை. 79 இருங்க ஒரு நிமிஷம். 80 தானே வரும். நீங்க 75 ஒரு நிமிஷம் இருங்க, நானே பாருங்க. 80 90 ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் படிச்சேன். 80 நட்பாராய்தல் 80 தான். 80 தான் கரெக்ட். சரி வாங்க, அதிகாரம் எண் 80 போட்டுக்கோங்க. கேள்வி கேட்கிறேன். பிரேமாக்காக்கு ஒருவருக்கு சாகும் வரை துன்பம் தருவது எது? ஒருவருக்கு சாகும் வரை துன்பம் தருவது எது? வறுமை மேம். இல்ல சார். வேற யாரு சொல்றா? அந்த ஆராய்ந்தறியாம கொள்ற நட்பு மேம். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து அறியாமல் நம்ம கொள்ற அந்த தவறான நட்பு தான் சாகும் வரை துன்பம் தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்குரிய குறள் என்ன அப்படின்னா, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்துன்னா ஆராய்ந்து ஆய்ந்து கொள்ளாத கேண்மைனா என்னது? நட்பு. கடைமுறைனா கடைசி வரைக்கும் நம்ம சாகுற வரைக்கும் துயரம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் ஒரு குறள் சொல்றேன், பொருள் சொல்லுங்க. குடிப்பிறந்தார் தன்கண் பழிஞானும் வாணன் கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. யார் சொல்றா? குடிப்பிறந்து தன்கண் பழி நானும் வானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. யாருகிட்ட நட்பு கொள்ளணும் அப்படின்னு இந்த குறளை சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க. அஞ்சுறவங்கள்ட்ட நட்பு கொள்ளணும்னு சொல்லுவாங்க மேம். பழிக்கு அஞ்சுறவங்க. அதாவது அவ்வளவுதான். பழிக்கு அஞ்சு, நல்ல குடியில பிறந்து பழிக்கு அஞ்சக்கூடியவங்க, அந்த பழிய போகணும்னா நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி நல்லவர்கள் கூட தான் நட்பு கொள்ளணும். ஆராய்ஞ்சு நட்பு கொள்ளணும். யாருக்கு ஆராய்ந்து நட்பு கொள்ளணும்? இந்த மாதிரி பழிக்கு யாரெல்லாம் அஞ்சுறாங்களோ அவங்க கிட்ட ஆராய்ந்து நட்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய நட்பை நம்ம வச்சுக்கணும், யாருடைய நட்பை கைவிடணும்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு? இப்ப நல்லவர் நட்பு நாளும் வளரும், தீயவர் நட்பு தேய்பிரை போல நாளும் தேயும், அந்த மாதிரி படிச்சிருப்போம்ல. அத மாதிரி யாருடைய நட்பை நம்ம கையோட சேர்த்து வச்சுக்கணும், யாருடைய நட்பை கைவிடணும்? குற்றமற்ற நட்பை வச்சுக்கணும் மேம். குற்றமுள்ளவர் குற்றமுள்ளவர் ஒத்த பண்பு இல்லாதவன் கொடுத்திருப்பாங்க. குற்றமற்றவர் நட்பை நம்ம எப்பயுமே சேர்த்து வச்சுக்கணும். குற்றமுள்ளவர் அதாவது ஒத்த பண்பு இல்லாதவர் நட்பு கைவிடணும். சரிங்களா? அதுக்கு குறள் சொல்றேன். மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. சரிங்களா? கேக்குதுல நான் பேசுறது? கேக்குதுங்க மேம், நல்லாவே கேக்குதுங்க மேம். கேக்குது மேம். ஓகே, இப்ப கேக்குதுல? ஒருவருக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதை குறிப்பிட்டிருப்பாரு? ஒருவருக்கு ஊதியமாக இப்படியே கூட வச்சுக்கோங்க. நட்பாராய்தல் அதிகாரத்துல வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? இந்த அறிவில்லாதவங்களோட கொள்ற நட்புல இருந்து நீங்கி விலகுதல். நம்ம என்னடா ஊதியம்னா சம்பளம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்க கூடாது. வள்ளுவர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஒருத்தருக்கு ஊதியம் எது சொல்லியிருப்பாருன்னா, அறிவில்லாதவங்க கிட்ட நம்ம நட்பு வச்சிருந்தோம்னா அந்த நட்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட இருந்து விலகி வெளியே வருவோம்ல, அதுதான் ஒருத்தவங்களுக்கு சிறந்த ஊதியம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரியி விடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரியி விடல். பேதையாருடைய நட்பை உதறி விடுறோம்ல, அதுதான் ஒருத்தருக்கு சிறந்த ஊதியம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நான் குறள் வாசிக்கிறேன், அந்த குறளை நிறைவு செய்யுங்க. சொல சொல்லி அல்லது இடித்து, நிறைவு செய்யுங்க. சொல சொல்லி அல்லது இடித்து. வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். இந்த குறளுடைய பொருள் இந்த குறளுக்கு பொருள் இந்த நன்மை இல்லாதவங்க செயலை அந்த செய்ய கண்டபோது இந்த வருந்தும்படியாக அந்த இழுத்து சொல்லி அந்த திருத்துறவங்களோட நட்பை நம்ம ஆராய்ந்து தேடிக்கொள்ளணும். அவங்க நட்பைதான் தேடி தேடி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம எப்பெல்லாம் தவறு செய்யறோமோ, தவறான பாதையில போகும்போது நம்மள சரிப்படுத்துவாங்களா, அந்த மாதிரி நட்பை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கிறதா சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. நட்பு ஆராய்தல் 80வது அதிகாரம் பார்த்துட்டோம். எந்த பால் கீழே வரும்? பொருட்பால். பொருட்பால் அதிகாரத்துல வரக்கூடியது. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்து கல்லாமை. கல்லாமை எத்தனையாவது அதிகாரம்? 41 மேம். கல்லாமை 41வது அதிகாரம். குறள் கேக்குறேன். கல்லாதவர்களிடம் சேர்க்கப்பட்ட செல்வம் யார்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பாரு வள்ளுவர்? கல்லாதவரிடம் சேர்ந்த செல்வத்தை யாரிடம் இருக்கக்கூடிய வறுமையோட ஒப்பிட்டு பார்த்திருப்பாரு? கற்றறிந்தவங்கள்ட்ட, கற்றறிந்த நல்லவங்கள்ட்ட. அவ்வளவுதான். கற்றறிந்த நல்லவர்கள்ட்ட இருக்க வறுமையை விட
ரொம்ப துன்பம் தர்றது எது அப்படின்னா கல்லாதவங்க கிட்ட இருக்கிற செல்வம். கற்றறிந்த நல்லவங்க கிட்ட காசு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நமக்கு வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் அதனால பிறருக்கு என்ன தீங்கு நினைக்க போறதில்ல, அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க. இதே இது கல்லாத ஒருத்தவர்கிட்ட போய் காசு சேர்ந்துச்சுன்னா அதை வச்சு அவர் என்ன தவறு வேணா செய்யலாம்ல. அதான் வள்ளுவர் சொல்லியிருந்திருப்பாரு, கல்லாத ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற செல்வம் கற்றறிந்த நல்லவங்க கிட்ட இருக்கிற வறுமையை விட ரொம்ப துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த குறள் வாசிக்கட்டுமா? நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. ஓகேவா? யாருடைய எழுச்சி மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை மாதிரின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு? மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைன்னு யார சொல்லியிருப்பாரு? யாருடைய செயலை சொல்லியிருப்பாரு? அறிவில்லாமல் இருக்கும். நுட்பமான இந்த மாட்சின்னு என்னது? இந்த பொறுமை, அந்த சிறப்பு சொல்லுவோம்ல. நுட்பமான மாட்சி இல்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம், அந்த எழுச்சி இருக்கும்ல, அவங்களுடைய முன்னேற்றம், அது என்னன்னா ஒரு மண்ணுல செஞ்ச பொம்மை மாதிரி தானா. எப்பனாலும் அது உடைஞ்சு போயிரும், தண்ணி பட்டா கரைஞ்சு போயிரும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நுண்மண் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. சரிங்களா? நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. இந்த இப்ப நான் ஒரு குறள் வாசிச்சேன்ல, இதுல பயின்று வந்திருக்கிற அணி என்ன? உவமையணி. உவமையணி. சரி, நான் ஒரு குறள் வாசிக்கிறேன், குறள் சொல்லுங்க. கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கற்றவங்க முன்னாடி போய் சொல்லாம இருக்கிறது, நம்ம கத்துக்கிட்டத சொல்லாம இருக்கிறது அந்த கல்லாதவங்களுக்கு சமம் அப்படியா மேம்? அவ்வளவுதான். இப்ப நம்ம படிக்காம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பேசாம இருந்துக்கணும். படிச்சவங்க கிட்ட போய் என்னத்தையாச்சும் சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம்ல, அதை சொல்றாங்க. கற்றவர் முன்னிலையில போய் ஒன்னையும் சொல்லாம இருக்கிறதே கல்லாதவங்களுக்கு நல்லது. நீங்க போய் ஏதாவது சொல்லி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்த குறள் நிறைவு செய்யுங்க. கல்லா ஒருவன் டேஷ் தலை பெய்து சொல்லா சோர்வுபடும். சொல்லாட சோர்வுபடும். தகைமை. இல்ல, தகைமைன்றது என்ன பொருளை குறிக்கும்? பண்பு. புரியல. பண்பு மேம். தகைமை. கல்லாத ஒருவன் என்ன பண்பு வச்சிருப்பானா, தன்னைத்தானே நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பேசிட்டு இருக்க பண்பு தான் அவனை கெடுக்கும். அவனை கெட்டு போறதுக்கு ஒரு பண்பு, முக்கியமான பண்பே தன்னைத்தானே பெருமை பேசுவாங்கல்ல, அந்த பண்பு தான் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருந்திருப்பாரு. நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச குறள் சொல்றேன். யாரு பதில் சொல்றீங்களோ சொல்லுங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இணங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஏனையவர் பொருள் யார் சொல்றா? பொருள் பொருள் முழு குறளுக்கு பொருள். விலங்குக்கு ஒப்பானவர் மேம். அவ்வளவுதான். கற்றவங்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இருக்கிற வேறு படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. அப்போது படிக்காதவங்களும் விலங்குகளுக்கு சமமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. இந்த குறளுடைய பொருள், உயர்குடியில இருந்து கல்லாதவன் எப்படின்னா தாழ்ந்த குடியில இருக்கிறவனோட கற்றவனுக்கு ஒப்பாக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நம்ம உயர்குடியில பிறந்து படிக்காம இருந்து
இதே இது ஒரு தாழ்ந்த குடியில பிறந்து நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவரை விட இவர் தான் புகழ் பெற்றவர். உயர்ந்த குடியில பிறந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை சிறப்பானவன் சொல்ல முடியாது. யாரு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பு, கல்லாதவர்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது 41வது அதிகாரமா எந்த பால்ல இடம்பெறும்? இப்ப 38ஓட அரை முடிஞ்சிரும். இங்க பொருள். அப்ப எந்த இயல்ல வரும்னு சொல்லுங்க பாப்போம். அரசியல். அரசியல். இதுல ஏதாச்சும் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கான்னு பாக்கலாம். சரி, ஓகே. இந்த கொஸ்டினை காணோம். திருக்குறள்ல இருந்து ஏதோ 2-3 கேள்வி கேட்கிறேன். சும்மா நம்ம பொதுவான கருத்துக்கள்லாம் பேசுவோம்ல, அதுல இருந்து கேட்கிறேன். ஆண்மையின் கூர்மைன்னு வள்ளுவர் எதை சொல்லியிருப்பாரு? ஆண்மையின் கூர்மைன்னு வள்ளுவர் குறிப்பிடுவது எது? வறுமையுற்றோருக்கு உதவி செய்தல் தானே மேம். பகைவருக்கு உதவி செய்தல். நம்மளோட பகைவராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுதான் ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாதீட்சிதர். ஓகே. அப்ப பிடி ஜெயின் எதுக்கு மேம் வருவாரு? ஹிந்திக்கா? எது ஜெயின் தானக்கா கேட்டீங்க? பிடி ஜெயின் ஒருத்தர் வருவாரு. ஹிந்திக்கா? ஓகே மேம். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஷ் காணப்படும். வாய்மை. தீரா இடும்பை தருவது? ஆராயாமையும் ஐயப்படுதலும். திருக்குறளுக்கு டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிய தொடர்புண்டு. 7. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு யாருடைய வரிகள்? பாரதியாருடைய வரிகள். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறள்ல பயின்று வந்துள்ள பொருள்கோள் எது? நிரல் நிறை பொருள்கோரா, ஆற்று நீர் பொருள்கோரா, மொழிமாற்று பொருள்கோரா, விற்போட்டு பொருள்கோரா? நிரல் நிறை. அன்பும் மரணும் உடைத்தாயின் பண்பும் அப்படி நிரல் நேரா இருக்கும்ல, நிரல் நிறை. பழியில்லா மன்னன் யார்? டேஷ் எல்லாம் போற்றும்படி வாழ்வானவன். மக்கள் எல்லாம் போற்ற முடியும். நூல்கள் எல்லாம் போற்றப்படுவான்னு ஒரு குறள் படிச்சிருப்பாமா? சரி, ஓகே. இது சொல்லுங்க. அங்ககவியல் திருக்குறளின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அங்ககவியல். பொருட்பால். சூப்பர்.
உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் கூட திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போது மீண்டும் புதுப்பித்து விடலாம்னு சொன்னவர் கால்டுவெல் அவர்கள். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 53 பேர். அப்ப எத்தனை பாடல்கள் இருக்கும்? 55 பாடல், 53 குறள். சரிங்களா? திருக்குறள் உரை செய்த பதின்மருள். ஓகே, அது வேணாம். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்களை கண்டறியும். மொத்தம் 4 பேர் சொல்ற, இல்ல தவறானதை சொல்லுங்க. ஆதிகாவியம், பொய்யாமொழி, உத்திரவேதம், தமிழ்மறை. திருக்குறளில் 7 என்னும் சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? 8 முறை. கூகை என்பதன் பொருள்? அவ்வளவுதான். ஒண்ணு திருக்குறள் சார்ந்து கேள்விகள் கேட்பாங்க. இந்த வள்ளுவர் இது என்ன சொன்னாரு, ஆண்மையின் கூர்மை என்ன, அப்புறம் சிறந்த அணிகலனா எதை சொல்லியிருப்பாரு? பண்பும் இன்சொல்லும் சிறந்த அணிகலன் படிச்சிருக்கோமா? இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். சொல்லுங்க. இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். இது கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி பொதுவான வினாக்கள் கேட்டலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த அதிகாரம் வந்து நீங்க ஒரு சில பேர் தான் பதில் சொன்னீங்க, சில பேர் பதில் சொல்ல. சொன்னா திருப்பி அந்த அதிகாரத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்து நம்ம 2 அதிகாரம் போடுவோம்ல, அதோட இது 2ல இருந்தும் சும்மா மேலோட்டமா நான் கேள்விகள் கேட்கிறேன். எஸ் மேம். சரி, ஓகே. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? கூடா ஒழுக்கம் எத்தனையாவது அதிகாரம்? கூடா ஒழுக்கம் 17 மேம். இல்ல. ஊக்கமுடைமை 14 மேம். விருந்தோம்பல் 'விருந்தோம்பல்' நமக்கு நல்லா தெரிஞ்ச அதிகாரம் தானே. எத்தனையாவது அதிகாரம்? மேம் சொல்லுங்கக்கா. இந்த அதிகாரத்தை எப்படி மேம் மனப்பாடம் பண்றது? எண்ணிக்கையை படிச்சு வச்சுக்கோங்கக்கா. இயல் அதெல்லாம் வந்து நம்ம கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். எண்ணிக்கையை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணிக்கை இது வரைக்கும் பெருசா கேட்டதில்ல. ஒருவேளை ரொம்ப எளிமையா கேட்டாங்கன்னா என்ன பண்றேன்றக்காக தான் படிக்கிறது. சரி வாங்க, அப்ப உள்ள இருந்து கேட்கவா எண்ணிக்கையை விட்டுட்டு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ டேஷ். குறளை நிறைவு செய்யுங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. இந்த குறள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பொருளாச்சு சொல்லுங்க பாப்போம். முழு குறளை சொல்லட்டுமா? வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் ஓம்பி மிச்சும் மிசைவான் புலம். இதோட பொருள் மட்டும் சொல்லுங்க போதும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். போன கிளாஸ்ல சொல்லி இதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லியே பார்த்துருப்போம். சொல்லுங்க பாப்போம். விருந்தினரை அந்த விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம மிச்சத்தை வந்து சாப்பிடறதுதான் மேம் அந்த பண்பாடுன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான, நீங்க சொன்னது கரெக்ட் தான், பாதி சரியா சொல்லிட்டீங்க. அதுல வள்ளுவர் இன்னொன்னு சொல்லி நிறைவு செஞ்சிருப்பாரு. அந்த கருத்து
அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் நம்ம சாப்பிடணும். அப்படி நிலத்தில் சாப்பிட்டா என்ன விதை நடக்கும்ன்ற மாதிரி ஒண்ணு சொல்லிருப்பார்ல. நிலத்தில் விதையும் அந்த விதைக்கிறது அப்படி சொல்லியிருப்பாங்க மேம். அதாவது விருந்தினருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு விருந்தோம்பல் பண்பு செய்யறவங்க வந்து நிலத்துல ஒண்ணு போட்டு விதைச்சுதான் விளையணும்னு இல்ல, அவங்களுக்கு தன்னால பொருள் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டும் என்பதில்லை, விதைச்சாதான் விளைக்கணும்னு இல்ல, அது அவனுக்கு தன்னால அந்த பொருள் வந்துட்டே இருக்கும் சேர்ந்துட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, ஓகே. குறள்ல இருந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்லயும் அழகியல்ல திருக்குறள் இருக்கு. யூனிட் 6ல முன்னாடி இருந்த யூனிட் 6ல இருக்கிற திருக்குறள் கண்டென்ட்டை விட இப்ப நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஏறக்குறைய பாதி வரைக்குமே திருக்குறள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்ல அவங்க கொடுத்த அதிகாரத்துல இருந்து ஒண்ணு கேட்டு அதை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ல. இப்ப புத்தகத்துல இருக்க அதிகாரம், அதாவது சிலபஸ்ல கொடுத்த எந்த அதிகாரத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. புத்தகத்துல கதை படிச்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஒரு திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி வருது, நமக்கு தெரியாம வருதுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம கையில இருக்க புத்தகத்துல இருந்து வந்து அதை நம்ம தவறு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம தப்பு தானே. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. திருக்குறள் மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க நைட்டு உட்காந்து ஒரு வீடியோவோ இல்ல நீங்களா சுயமாவோ வாசிச்சு பாத்துக்கோங்க. காலையில நான் வந்து கேள்வி கேட்பேனா, அப்போ ஒரு திருக்குறளை 2 தடவை 3 தடவை பேசும்போது நம்ம மனசுல தன்னால போய் பதிஞ்சிடும். நீங்க தனியா போய் படிச்சீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காது, அதுக்காக சொல்றேன் நான். ஸோ அடுத்த தடவை வரும்போது திருக்குறளை நல்லா படிச்சுட்டு வாங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? சரி, வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் நன்றி. நன்றி மேம்.